வாசிக்கலாம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 தீமோத்தேயு chapter 4 verse 18. கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுங்க, மகிமை உண்டாவதாக. 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார். இந்த 2025 கர்த்தர் எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புரட்சியாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சொல்லுங்க பார்க்கலாம், என்னை பலப்படுத்தினார். இப்போ என்ன பண்ணாரா? சிங்கத்தின் வாய் நின்று நான் ரட்சிக்கப்பட்டேன். சிங்கம்னா நேரடியான சிங்கம் கிடையாதுங்க. இதில் ஒரு மெட்டஃபோர்னு சொல்லுவாங்க. மெட்டஃபோர்னா என்ன? உருவகப்படுத்துதல், ஸ்லேடையாக சொல்கிறது. நீரோ என்கிற ஒரு அரசனை குறித்து பவுல் மறைமுகமாக குறிப்பிடுகிறார். மிகப்பெரிய பிரச்சனை, அந்த பிரச்சனையை தான் சிங்கம் என்று சொல்லுகிறார். பலவிதமான பிரச்சனைகள் 2025 வந்தது. 16ஆம் வசனத்தில் பைபிள் சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிங்க. 16. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இல்லை. எல்லாரும் என்ன பண்ணாங்க? கைவிட்டார்கள். எல்லாரும் கைவிட்டாங்க ஐயா. ஒருத்தர் என் கூட இல்லையா. லிட்ரலி ஐ வாஸ் அலோன். என் நியாயம் இருக்கு, எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு, ஆனால் நான் தனித்து விடப்பட்டேன் அப்படின்னு பவுல் சொல்றார். ஐ ஹேவ் ஆல் ரைட்ஸ். நான் ஒன்றும் தீங்கு செய்யலை, நியாயத்தை சொன்னேன். ராஜா நீ இப்படி செய்கிறேன்னு சொன்னேன், நீ தவறு செய்கிறாய் என்று சொன்னேன், பாவம் செய்கிறாய் என்று சொன்னேன், நீங்கள் திருந்த வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் என்னை பதில் கேட்கும் பொழுது யாருமே என் கூட இல்லை. என் கூட இருந்தவங்க எல்லாம் தங்களுடைய பதவியையும் தங்களுடைய இடத்தையும் பிடித்துக்கொள்ள அவர்கள் என்னை விட்டு விட்டார்கள். அந்த நேரத்தில் தான் 17ஆம் வசனத்தை சொல்றாரு, இவர்கள் என்னோடு இல்லை, ஆனால் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார். பணம் கேட்டுருவான்னு எல்லாரும் ஒதுங்கிட்டாங்க ஐயா, ஆனால் கர்த்தர் எனக்கு துணையாய் நின்றார். என்கிட்ட ஏதாவது ஹெல்ப் தேடி வந்துருவான்னு என் ஃபோனை கூட பிளாக் பண்ணிட்டாங்க ஐயா, ஆனால் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார். என்னை பார்த்தும் பார்க்காமல் சென்றவர்கள் உண்டு, கர்த்தர் எனக்கு துணையாக நின்றார். 2025 எனக்கு துணையாக நின்றவர் என்னை ரட்சித்திருக்கிறார். ஆமென். அந்த வசனத்தை சொல்லியிருக்கு, என்னை பலப்படுத்தினார். 25 என்ன பண்ணாரு? பலப்படுத்தினார். ஆகவே நான் ஒன்றை செய்கிறேன், சதா காலங்களிலும் அவருக்கு மகிமையை செலுத்துகிறேன். சதா காலங்களிலும் அவருக்கு மகிமை. 19ஆம் வசனம். எல்லா நாட்களிலும் அவருக்கு மகிமை செலுத்தும்படி கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவரே, மகிமை செலுத்துவதற்காக, மகிமை செலுத்துவதற்காக, மகிமை செலுத்துவதற்காக. To whom be glory forever and ever. ஒவ்வொரு நாளும் எல்லா காலங்களிலும் அவர் எனக்கு செய்தவைகளுக்காக நன்றி செலுத்த, மகிமை செலுத்த கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த வருடத்தின் கடைசி வாரத்தில் நாம் ஏன் கூடி வந்திருக்கிறோம்? We are here to give glory to the Lord. இங்கு அவருக்கு மகிமை செலுத்த எந்த தடையும் இல்லை, அவரை துதிப்பதற்கு எந்த தடையும் இல்லை. நாம் இருக்கிற இல்லங்களிலே, நாம் வேலை பார்க்கிற இடங்களிலே, நாம் படிக்கிற இடங்களிலே பல்வேறு தடைகள் நமக்கு இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் தேவனை மகிமைப்படுத்த ஒரு தடையும் இல்லை. அப்படி தடையில்லாத இந்த இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் அந்த மகிமையினால் குளிர்ச்சி அடைகிறார். அவரை மகிமைப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனங்களை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு மகிமை செலுத்துவதை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் மிக அழகாக எழுதியிருக்கிறார். 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். அங்க இருக்கிற 24 மூப்பர்கள் அவருக்கு மகிமை செலுத்தும் பொழுது, கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரனாய் இருக்கிறீர். ஏன்? நீர் சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. Thou art worthy to be praised, thou art worthy to be glorified, thou art worthy to be honored. நீர் கனத்திற்கு பாத்திரர், நீர் மகிமைக்கு பாத்திரர், நீர் துதிக்கு பாத்திரர். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன்.
ஏசாயா 42:8 எடுத்து வாசித்தீர்களானால் அங்கே வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது, ஆண்டவர் தன்னுடைய மகிமையை வேறு ஒருவரோடும் பகிர்ந்து கொள்ள ஆயத்தமாக இல்லை. ஐசாயா 42:8, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரங்களுக்கும் கொடுக்க மாட்டேன். I am the Lord, this is my name, and my glory will not give to anyone. I never share my glory with anyone. ஆண்டவருக்குரிய மகிமை ஆண்டவருக்கு மாத்திரம் செலுத்த வேண்டும். இந்த 2025 ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு மகிமை செலுத்துகிறோம். எத்தனை அழகான சாட்சிகள், எத்தனை அழகான ஜீவனுள்ள வார்த்தைகள். ஹல்லேலூயா. இந்த வருடம் முழுவதும் எத்தனை வார்த்தைகள், எத்தனை செய்திகளை கர்த்தர் நாம் கேட்க உதவி செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்கெல்லாம், இந்த நன்மைகளுக்கெல்லாம் நான் மகிமை செலுத்தக்கூடி வந்திருக்கிறேன். கர்த்தருக்கு தான் மகிமை செலுத்தணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 12:33 the king Herod, he took the glory for himself. அவனுக்குரிய மகிமையை எடுத்துக்கொண்டான். ஆக்சுவலி அவன் என்ன செஞ்சிருக்கணும்னா, கர்த்தருக்கு மகிமை செலுத்தி இருக்கணும். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால், எல்லாரும் சொல்லுங்க, யாருக்கு மகிமை செலுத்தல? Because he gave not God the glory. அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தல. If you take any glory to other person, யாருக்காவது அந்த மகிமையை கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா கர்த்தர் வருத்தப்படுவார். அங்கான மோசமாக நடந்துச்சு. உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுத்து எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் கர்த்தருக்கு தான். என் கைபலனும் என் சாமர்த்தியமும் இதை செய்தது என்று நான் என் இருதயத்திலே சொல்லக்கூடாது அப்படின்னு உபாகமம் 8:17-18 ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சொல்லக்கூடாதுங்க. என் பிள்ளைகளுடைய திறமையினால் அல்ல, என்னுடைய திறமையினால் அல்ல, என் கைபலன் செய்தது, என்னுடைய அனுபவம் செய்தது இல்லை ஆண்டவரே. முன்னாடி சொன்னாங்க பாருங்க, இது எப்படி ஆகும்? இது கண்களுக்கு ஆச்சரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 50:15 வாசிப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 50:15, ஆபத்து காலத்துல நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை. ஒரே ஒரு காரியம்தான், ஏன் நான் மகிமைப்படுத்தணும்? The Lord has done something in my life. ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒன்றை செய்திருக்கிறார். அவர் செய்த 3 காரியங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். 3 காரியங்கள் நான் மகிமைப்படுத்தணும். ஏன் மகிமைப்படுத்தணும்? ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறாரு, அப்பொழுது நீ என்னை. சொல்லுங்க, நீ என்னை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஏன்? கர்த்தர் செய்திருக்கிறார். அவர் செய்ததற்காக நான் மகிமைப்படுத்தி ஆக வேண்டும். முதலாவது காரியம், இயேசு பிறந்த பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் இருந்தார்கள். அந்த மேய்ப்பர்கள் கர்த்தர் சொன்ன செய்தியை, தூதர்கள் வந்து சொன்ன செய்தியை கேட்டு அவர்கள் பிள்ளையை போய் பார்த்தார்கள். அந்த பிள்ளையை பார்த்துவிட்டு அவர்கள் அந்த பிள்ளையை குறித்து ஊரெங்கும் பிரசித்தம் பண்ணினார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படி ஊரெங்கும் சுவிசேஷம், இயேசு பிறந்திருக்கிறார் என்கிற செய்தியை சொல்ல போனவர்கள் சொல்லிவிட்டு 20வது வசனத்தில் ஒரு அழகான வார்த்தையை சொல்லுகிறார்கள். வாசியுங்கள். மேய்ப்பர்களும் அவர்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு, சொல்லுங்க பார்க்கலாம், கேட்டு, அப்புறம் கண்டு, எது சொல்லப்பட்டதோ அதை கேட்டார்கள், எது சொல்லப்பட்டதோ அதை கண்டார்கள். கேட்டு கண்ட எல்லாவற்றையும் குறித்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ஏதோ ஒரு வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு சொன்னாரே, அதை கேட்டீர்கள், அதை கண்டு காணும்படி செய்தார். ஆகவே நாம் மகிமைப்படுத்த கூடி வந்திருக்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இது எல்லோருக்கும் சொல்லப்பட்ட செய்தி அல்ல, ஆனால் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்கு தனிப்பட்ட முறையில் சொல்லப்பட்ட செய்தி. ஆண்டவர் இந்த சபையிலே பொதுவான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். ஆனால் உங்களுக்கென்று தனியாய் ஒரு வார்த்தையை சொன்னாரே, அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டீர்கள், அதை விசுவாசித்தீர்கள், அதை பார்க்கும்படி கர்த்தர் செய்தார். கேட்டதை பார்க்க கிருபை செய்த தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடி வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? இந்த மேய்ப்பர்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும் பாருங்க. யாருக்கும் சொல்லப்படாத ஒரு செய்தி. The first people who went and wished the child Jesus,
முதல் நபர்கள் இயேசுவை போய் பார்த்து வாழ்த்தினவர்கள் யார் தெரியுமா? ராஜாக்கள் கிடையாது, படித்தவர்கள் கிடையாது, ஈவன் உறவுகள் கூட கிடையாதுங்க. மேய்ப்பர்கள், வயல்வெளிகளிலே தங்கி இருக்கிறார்கள், ஒதுக்குப்புறமாக இருந்தவர்கள், எல்லோரும் சாதாரணமாய் நினைக்கிறவர்கள். அப்படிப்பட்ட இந்த நபர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். இந்த காலையில் ஆண்டவரே, நாங்கள் கூடி வந்திருக்கிறோம், எங்களுக்கு சொன்னீர், நாங்கள் காணும்படி செய்தீர். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றி இருக்கிறார். அந்த நிறைவேற்றுதலுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த, மகிமைப்படுத்த நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? நல்ல குழந்தைய கையில் எடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறதுக்கு அருமையான பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாமல் இருக்க முடியுமா? ஆமென். நன்றி செலுத்தி தான் ஆகணும். திருமண காரியங்களை கர்த்தர் ஒழுங்கு செய்திருக்கிறாரே, கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். நல்ல உடல் ஆரோக்கிய சுகம் பலனை தந்தாரே. எவ்வளவோ பலவீனம் நம்மோடு இருந்து எத்தனையோ பேர் மரித்து போயிருக்கிறாங்க, ஆனால் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார். இது எதற்காக தெரியுமா? அவங்கெல்லாம் பாவம் பண்ணாங்கன்றதுக்காக இல்லைங்க, நம்மேல் இரக்கமாக இருக்கிறார், இன்னும் நம்மேல் கிருபையாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆகவே ஆண்டவரே, எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி சொன்னதை கேட்க செய்தீர், சொன்னதை பார்க்க செய்தீர். ஆமென். ஆகவே மகிமை செலுத்த வேண்டும். இரண்டாவது காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 10 குஷ்டரோகிகள் இயேசுவினிடத்தில் வருவார்கள். 10 பேருக்கும் சுகம் கிடைக்கும். 10 பேரும் எப்படி சுகம் கிடைக்கும்னா, போகிற வழியிலே சுகம் கிடைக்கும். இயேசு என்ன சொல்லுவார்னா, நீங்கள் போகிற வழியிலே உங்களை போய் யாருக்கு காமிங்க? யாருக்கு காமிங்க? ஆசாரியர்களுக்கு காண்பீங்க. இந்த 10 பேர் எங்கே போயிருப்பாங்க? ஆசாரியர்கிட்ட தானே போகணும். பைபிள் சொல்லுகிறது, போகிற வழியிலே அவர்களுக்கு சுகம் கிடைத்ததாம். எங்கே சுகம் கிடைத்தது? 10ஆம் வசனத்துக்கு அப்புறம் நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். போகையில் சுத்தமானார்கள். இப்போ நல்ல கவனிங்க, உலகம் மருந்து கொடுத்து சுகமாகும். எனக்கு கூட சில காயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு, மருந்துனால சுகமாக இருக்கு. ஆனால் மருந்தினாலே சுகமாகும் பொழுது அதனுடைய வடு இருக்கும், அதனுடைய ஸ்கேர்னா என்ன? தழும்பு இருக்கும். இயேசு சுகமாக்குனா குஷ்டரோகத்திலிருந்து சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி போகுமா? நாகமானுடைய வாழ்க்கையில் அப்படிதான் நடந்துச்சு. தழும்பும் இருக்காது, காயத்தினுடைய வடும் இருக்காது, எல்லாமே புதுசாயிரும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த குஷ்டரோகிகள் புண்களினாலே நிறந்தவர்களாய் அதை சொரிந்து அதில் வலிந்த ரத்தங்கள், சீல் எல்லாத்தையும் அனுபவிச்சு ஏகப்பட்ட தழும்புகள். இப்போ குணமான தழும்பு தெரியணும், சுத்தமாயிருச்சு, சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறியாச்சு. இப்போ 10 பேர் எங்கே போகிறாங்க? இங்கே தான் ஒரு ரகசியம் நடக்குது. 15ஆவது வசனம் வாசிங்க. அவர்களில் ஒருவன், எல்லாரும் சொல்லுங்க. என்ன பண்ணானா? கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தினான். இவன் ஒருவன் மாத்திரம் வந்து மகிமைப்படுத்தினதுக்கு ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குங்க. ஏனென்றால் 9 பேரும் யூதர்கள், இவன் ஒருத்த மட்டும்தான் சமாரியன். All the 9 were Jews. This is the only person Samaritan. வாசிங்கள் பார்க்கலாம். அடுத்த வசனம். அவர் பாதத்தருகே முகங்குப்புற விழுந்தான், அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான், அவன் சமாரியனாயிருந்தான். யூதர்கள் குஷ்டரோகம் நீங்கின பிறகு ஆசாரியத்தில் காண்பிக்க எருசலேமுக்கு போகணும். ஆனால் சமாரியர்கள் எங்கே தொழுது கொள்ளுவாங்கன்னா, யூதர்களை போல தான் தொழுது கொள்ளுவாங்க. ஏன்னா ஒரு காலத்திலே சமாரியர்களும் யூதர்களும் கலப்பாய் மாறினபடினாலே யூதர்களின் ஆராதனை முறைகள் சமாரியாவில் இருந்தது. அதனால தான் யூதர்கள் சமாரிய கலப்பான அந்த யூத கலப்பான சமாரியர்களை ரொம்ப வெறுத்தாங்க. அவங்க ஊர் பக்கம் போக மாட்டாங்க, சுற்றி தான் போவாங்க. அது ரொம்ப தூரம்னாலும் பரவாயில்லன்ட்டு போவாங்க. ஆனால் இயேசு சமாரியா நாட்டின் வழியே போனார். ஆமென் சொல்லுங்களேன். சமாரியா ஸ்திரீ கிட்ட போய் பேசினாரு, அவள் மூலமா அந்த கிராமத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தாரு. இயேசுனுடைய அணுகுமுறை வேறு. இங்கே சமாரியர்கள் எங்கே தொழுது கொள்வார்கள்னா, கெர்சீம் அப்படின்ற ஒரு மலையில போய் தொழுது கொள்வாங்க. அப்போ இந்த யூதர்கள் தங்களுடைய சரீரம் சுகமாக்கப்பட்டதை பார்த்த உடனே அவங்களுக்கு சில கடமைகள் இருக்குது. சட்டத்தின்படி, நியாயப்பிரமாணத்தின்படி சில கடமைகள். ஆசாரியர் போய் காண்பிக்கணும், அங்கே இருக்கிற ஆசாரியர்களுக்கு முன்பாக தங்களை பெருசாக காமிக்கணும், உறவுகளை பார்க்கணும், இப்படின்னு போகிறாங்க. ஆனால் இங்கே ஒருவன் இருக்கிறான். எல்லோரும் என்னை வெறுத்திருக்கிறார்கள், எல்லோரும் என்னை புறம் தள்ளி இருக்கிறார்கள், ஊரெல்லாம் என்னை ஊரை விட்டு ஒதுக்கினது, ஆனால் இயேசுவை என்னை ஊருக்குள் போக வைத்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எல்லோரும் என்னை ஒதுக்கி வைத்தார்கள், இயேசுவோ என்னை ஏற்றுக்கொண்டார். இவன் யோசிக்கிறான்,
இந்த சுகத்திற்கு காரணம் அங்க இருக்கிற ஆசாரியன் அல்ல, இந்த சுகத்திற்கு காரணம் அங்க இருக்கிற செல்வந்தர்கள் அல்ல, இந்த சுகத்திற்கு காரணம் என்னுடைய உறவுகள் அல்ல. ஓ, அங்கே ஒருவர் எனக்கு சுகம் கொடுத்தாரே, அவர்தான் என்று அவரை தேடி வந்தான். உறவுகள் அல்ல, யாரும் கிடையாதையா. எல்லாம் நான் இப்போ சொல்கிறேன், ஈவானுக்கு ஆண்டவர் இந்த நல்ல ஒரு போஸ்டிங்கை கொடுத்துருக்கிறாருனா அவனுடைய அறிவு, அவனுடைய பலன், அவன் செலவு செய்த பணம் இதெல்லாம் கிடையாது. எல்லாம் செய்தும் கிடைக்காதவர்கள் இருக்கிறார்கள், எல்லாம் கொடுத்து ஒன்றும் கிடைக்காம இருக்கிறான், ஏமாந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்தார். யாரை தேடி வந்திருக்கிறாங்க இன்னைக்கு? தேவ சமூகத்தில் வந்து கர்த்தர் எங்களுக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த நன்மையை செய்தார்னு ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினார்கள். இந்த சமானுடைய இருதயத்தில் அதுதான் இருந்துச்சு. ஆகவே ஆண்டவர் கேட்கிறார், சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? அடுத்த வசனம் தான் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த அந்நியனை தவிர, அந்நியனா யாரு? அந்நியனை புறஜாதியான். இந்த அந்நியனே ஒழிய, ஜீசஸ் வாஸ் எக்ஸ்பெக்டிங், இயேசு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவன் வரலனாலும் அவனுக்கு 9 பேர் வருவானுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் நான் சொல்றேன், இந்த ஒருவன் வந்தான். இந்த காலையில் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் ஆண்டவரால் நன்மை பெற்றவர்கள் இருந்தாலும் ஒதுக்கப்பட்ட நாம தாங்க கர்த்தருக்கு மகிமை செலுத்த கூடி வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் புறந்தள்ளினாங்க, எல்லாரால் அற்பமாய் நினைக்கப்பட்டோம். கர்த்தர் நமக்கு செய்த மகிமைக்காக, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்சு வைக்கிறேன். உங்களுடைய வீடுகளிலே நன்றியின் ஜெபம் ஏறெடுக்கப்படணும். உங்கள் வீட்டில் நீங்கள் குடும்பமாக சேர்ந்து, நான் அன்பாக கேட்குறேன், கையை பிடிச்சிக்கோங்க. பிள்ளைகள் கையை பிடிங்க, பெற்றோர் கையை பிடிச்சிக்கோங்க, கணவர் மனைவி கையை பிடிச்சிக்கோங்க. யூ ப்ரே த தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், இந்த வருஷம் ஜனவரி மாதம் எங்களை காத்தீரே, உமக்கு நன்றி 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 நன்றி. 10 நன்றி சொல்ல வைங்க. பிப்ரவரி மாதம் எங்களை காத்தீங்களே, 10 நன்றி. ஏதாவது நன்மை செய்திருந்தால், ஒருவேளை ஏதாவது பொருள் வாங்கியிருந்தால், ஏதாவது ஒரு காரியத்தில் கர்த்தர் அற்புதம் நடத்தியிருந்தால், அதை சொல்லி ஒரு 10 நன்றி சொல்ல வைங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பாருங்க. 2026 இதை விட அதிகமாக கர்த்தர் நடத்துவாராக. எத்தனை பேர் செய்ய போறீங்க நன்றி ஜெபம்? எவ்வளோ நேரம் கிடைக்குதோ, ராத்திரியாக இருக்கலாம், பகலாக இருக்கலாம், எந்த நேரமோ அது உங்களுடைய நேரம். கர்த்தர் எனக்கு செய்த, அவர் சின்னது சிறிய காரியமோ பெரிய காரியமோ அதெல்லாம் கிடையாதையா. கர்த்தர் எனக்கு பாராட்டின கிருபைகளுக்காக. ஹல்லேலூயா. லூக்கான சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் கடைசி வசனம். பர்திமே என்கிற குருடன், இங்கே ஊரிலிருந்து ஒதுக்கப்பட்ட ஒருவனுக்கு ஆண்டவர் நன்மை செய்தார், அவன் மகிமைப்படுத்தினான். ஆனால் 18ஆம் அதிகாரத்தில் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான், அற்பமாய் நினைக்கப்பட்டவன். இவனை பாருங்க என்ன செய்கிறார் ஆண்டவர். எல்லோருடைய சத்தமும் ஒரே மாதிரி இருக்கு, இயேசுவை சுற்றி அத்தனை பேர் சத்தம் இருக்கு. ஆனால் இயேசு இவனுடைய சத்தத்தை கேட்கிறார். தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும்னு சொன்னார். அவர் அழைத்தார், அவர் நின்றார், அருகாமையில் கூட்டி வர சொன்னார், சுகமாக்கினார். அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். கண்டினியூஸ் ப்ராசஸ். இவனுக்கு எப்படி திரும்ப இருந்திருக்கும்? என்றாவது ஒரு நாள் என் வாழ்க்கையில் இயேசு வருவார், அப்பொழுது நான் சுகமாவேன். காத்திருந்தவனுக்கு கிடைத்த ஒரு பலன். காத்திருந்தோம், கர்த்தர் செய்தார். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக. ஒருவேளை உங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் வெளியூரில் இருக்கிறாங்கன்னா வாட்ஸ்அப்பில் கூப்பிடுங்க, குரூப் காலில் கூப்பிடுங்க. வீடியோ கால் பண்ணுறீங்கல்ல உங்கள் பிள்ளைகளோட, உங்கள் பிள்ளைகளை வீடியோ காலில் வர வைங்க. வீடியோ குரூப் கால் போடுங்க. கால் எவ்ரிஒன், ப்ரேயர் பண்ணுங்க, தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் ஏறிடுங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஏழுவன் என்று ஜெபம் செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தியே ஆக வேண்டும். அவரை மகிமைப்படுத்துவதற்கென்று ஒரு நேரத்தை செலக்ட் பண்ண வேண்டாம். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி, எல்லாரும் சொல்லுங்க, அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இந்த நாளில் உங்களை அன்பாய் கேட்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார். இந்த 2025 கர்த்தர் உங்களுக்கு எத்தனை நேரம் துணையாக இருந்திருக்கிறார். நம்பிக்கையோடு காத்திருங்கள். ஒருவேளை இந்த வருஷம் கேட்டதில் பாதி கிடைத்திருக்கலாம், மீதி எப்போ ஆண்டவரேன்னு கேட்குறீங்களா? வரப்போகிற புதிய ஆண்டு உங்களுக்கு அந்த ஆண்டு தான். ஆமென். கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் திட்டமாய் உங்களோடு பேசுவார்.
புத்தாண்டு ஆராதனையிலே நம்பிக்கையோடு வாங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்படும். ஆண்டவருடைய வார்த்தை அது ஜீவன் உள்ளது. ஆண்டவருடைய வார்த்தை அது ஆவியாக இருக்கிறது. அது சொன்னதை செய்யக்கூடிய வல்லமை உள்ளது. இந்த காலையில் ஆண்டவரே உடைய வார்த்தைகளின் மூலமாய் எங்களோடு இடைப்படுவீராக.